தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறது. அதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் அதற்கு இந்திய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இருதரப்பிலிருந்தும் அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் எல்லையில் பாகிஸ்தான் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருப்பதாகவும் அதற்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, முழு விவரம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நேற்று இரவு முதலே பலமுறை துப்பாக்கி சூடு நடந்ததாக இந்திய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ராணுவ உயர் அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இன்று ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஸ்ரீநகர் செல்கிறார். இத்தகைய சூழ்நிலையில்தான் பதட்டத்தை அதிகரிக்கும் வகையிலே பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தான் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக எல்லை கட்டுப்பாட்டு பகுதியிலே துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். அதற்கு இந்திய ராணுவம் மற்றும் இந்திய எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள். இப்படி பதட்டம் அதிகரித்திருக்கும் சூழலிலே மேலும் பதட்டத்தை அதிகரிக்கும் வகையிலே துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக இரண்டு பக்கங்களிலும் ஏதேனும் சேதம் ஏற்பட்டிருக்கிறதா, உயிரிழப்பு உண்டா போன்ற விவரங்கள் இனிமேல் தெரிய வரும். துப்பாக்கி சூடு மட்டுமல்லாமல் சிறிய ரக பீரங்கிகளும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது. ஆகவே சிறிய ரக ஆயுதங்கள் மட்டுமே இந்த துப்பாக்கி சூட்டிலே பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய அளவு ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை என்பதையும் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். எல்லையிலே முழு அலர்ட், ஃபுல் அலர்ட் என்று சொல்லப்படும் முழு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் இருக்கும்படி இந்திய ராணுவத்துக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆகவே தயார் நிலையிலே ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். இத்தகைய சூழலில்தான் இரவு நேரங்களில் இது போன்ற துப்பாக்கிச்சூடு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு இந்திய ராணுவம் பதிலடியும் கொடுத்திருக்கிறது. அடுத்தடுத்த விவரங்களுக்காக மீண்டும் தொடர்புகிறோம். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.